தந்திருக்கிறார். கிராமப்புற பாடசாலைகளுடைய மனித வளங்களையும் ஒருங்கிணைப்பதற்கு இத்தகைய நிகழ்ச்சி திட்டம் எங்களுக்கு முக்கியமானது ஒன்று. இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு மாணவர்களினால் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஏனைய பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர்களும் இன்றைய நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது கல்லூரியினுடைய பிரதி அதிபர் கௌரவ சயித் பிரேமதாச அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் பிரதி அதிபர் ஞானசம்பந்தம் அவர்களினால் மாலை அணிவித்து இந்த நிகழ்வுடைய வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நமது பிரபஞ்ச நிகழ்ச்சி திட்டத்தினுடைய 230வது திறன் வகுப்பறையின் திறப்பு விழாவிற்கு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்த இந்த பொழுது மிகவும் உன்னதமான ஒரு பொழுதாக கருதப்படுகிறது. கிராமப்புற பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் சரியான வளங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எமது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமாகிய கௌரவ சயித் பிரேமதாஸ் அவர்கள் இன்றைய நிகழ்வின் திறன் வகுப்பறையினை திறந்து வைப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக அளவட்டியின் அருணோதயா கல்லூரி என்பது கிராமப்புற மாணவர்களுடைய கல்வியில் முக்கிய ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. வருடந்தோறும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் குறிப்பாக தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் கோலூன்றி பாய்தலில் முதல் நிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிற பாடசாலையாக இருப்பதோடு வருடாந்தம் பல மாணவர்களை மருத்துவத்துறைக்கும் பௌதிக கணிதத்துறைக்கும் ஏனைய கலைப்பிரிவு ஏனைய துறைகளுக்கும் மாணவர்களை அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான பாடசாலை. ஆகவே அந்த வகையில் இன்றைய கல்லூரிக்கு திறன் வகுப்பறையினை 230வது திறன் வகுப்பறையினை கௌரவ எதிர்க்கட்சி தலைவரினால் வழங்கி வைப்பதில் நாம் ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது எமது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆசிரியர்கள் வரவேற்று வருகின்ற நிகழ்வில் அவர்களுக்கு எமது தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தின்படி இப்பொழுது ஆளாத்தி எடுக்கின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் கலாச்சார முறைப்படி இங்கே வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதனை சூழ்ந்து ஆசிரியர்களும் ஏனைய கல்வி சமூகமும் இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமளவிலான பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம். அருணோதயா கல்லூரி என்பது மிகவும் உன்னதமான ஒரு பாடசாலை. திரு மகேந்திரம் அவர்களுடைய தலைமையில் இந்த பாடசாலை இப்பொழுது வெற்றி நடைபோட்டக்கூடிய ஒரு பாடசாலை. ஆரம்ப பிரிவு மாணவர்களும் இடைநிலை உயர்தர பிரிவு மாணவர்களை கொண்ட ஒரு சிறந்த பாடசாலையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் இந்த